இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம். கூடி தவம் செய்து கண்டேன் குரக்கயல், தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி, வாடி தவம் செய்வதே தவம் இவை கலைந்து ஊடி பல உலகோர் எத்தவரே. தவத்தினுடைய பெருமையை அழகா நமக்கு எடுத்து உரைக்கின்றார். சிவனடியார்களோடு கூட்டமாக சேர்ந்து தவம் செய்து சிவபெருமான் காலில் அணிந்திருக்கும் அந்த சலங்கை ஒளியினுடைய ஒளியை கேட்கக்கூடிய நிலையை கண்டேன் அப்படின்றார். இப்ப தனியா தவம் செய்யறதும் இருக்குது, கூட்டத்தோடு கூடி தவம் செய்யறதும் இருக்குது. இங்க கூடி தவம்ன்றாரு. கூடி தவம், தேடி தவம், வாடி தவம் அப்படின்றாரு. அப்ப கூட்டத்தோடு சேர்ந்து செய்யறதுன்றது தனியா செஞ்சு தன்னை மேம்படுத்துதலே பெரிய விஷயம். அதுவும் சிவனடியார்களோடு சேர்ந்து அது செஞ்சோம்னா அதனுடைய தன்மையே வேற. திருவடி பேற்ற கன்று வீடுபடி அடைவதற்கு மேலும் மேலும் தவன் செய்தேன்றார், தேடி தேடி தவன் செய்தேன்றார். அப்புறம் வாடி வாடி மனதை வருத்தி மிகவும் சிவபெருமானை அடையும் அறையில் வருத்தி வருத்தி தவம் செய்தேன் அப்படின்றார். அப்ப இதெல்லாம் உண்மையான தவம் அப்படின்றத உணராம உலகத்துல பல பேர் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியும் அவர் முடிக்கின்றார். இவற்றை விரோதித்து உலகத்தோர் பலர் என்ன தவம் செய்வர் அப்படின்றார். அப்ப இந்த தவத்துல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இறைவன் நமக்குள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட நம்ம உணர முற்படும் போது மனதை ஒருமுகப்படுத்தி தவம் செய்வது சிறந்ததுன்னு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு குட்டி கதை சொல்லணும்னா, முனிவர் இறைவனை காண்பதற்கு தீராத தாகம், காசி வரைக்கும் போகின்றார். கடும் வெயிலிலும் நெருப்பை சுத்தி வளையங்கள்லாம் வச்சு பல ஆண்டுகள் உடலை வரித்து தியானம் செய்கின்றார். இவ்வளவு நம்ம பண்றோம், காசிக்கு வந்து பண்றோம், திருப்பி நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கும் போது அவர் ஒரு சித்தர் கடந்து செல்கின்றார். அவர்கிட்ட தன் நிலைமையை விவரிக்கின்றார். அந்த சித்தர் சிரித்து கொண்டே சொல்கின்றார். ஒரு கல்லை எடுத்து ஆற்றில் போடுகின்றார். கல் ஆற்றில் விழுந்தவுடன் நனைந்து உள்ளே சென்று விட்டது. அதனால் அந்த கல் மென்மையாகி விடுமா? அதுபோலதான் உன் மனமானது ஆசை என்ற கல்லாக உள்ளது. அதனால ஆசை என்ற கல்லாக இருக்கும் வரையில் அது தண்ணீரில் கரையாது. உண்மையான தவம் என்றனா 5 புலன்களையும் அடக்கி இறைவனே உனக்குள்ளே தேடு. சுற்றி இருக்கிற விவகாரங்கள்லாம் வேணாம்னு சொல்லும் போதுதான் அவருக்கு ஒரு புரிதல் கிடைக்கின்றது. இப்படியாக தவம் என்பது is a internal traveling. Close the eyes and hear the heartbeat, listening, breathing அப்படின்றதுலாம் நமக்கு இனிச்சியலா சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள். அதை செய்து இறைவன் திருவடியை அடைவோம். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. இந்தியாமா பாருங்கம்மா. வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரை போற்றி. அம்மா இந்தியம்
செல்வன். இந்தியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் தவநிந்தை பாடல் 1636 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. கோடித்தவம் செய்து கண்டேன் கூரைகடல், தேடித்தவம் செய்து கண்டேன் சிவகதி, பாடித்தவம் செய்வதே தவம் இவை களைந்து ஊடில் பல உலகோ எத்தவரே. கூடி தவம் செய்து கண்டேன் குறைகளல், தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி, வாடி தவம் செய்வதேதம் இவை கலைந்து ஊடில் பல உலகோ எத்தவம் ஆமே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, மனம் ஒன்று கூடி தவம் செய்து இறைவனின் பேரழகு வாய்ந்த திருவடிகளை தரிசித்தேன். அவரை அடைய வேண்டும் என்று எமக்குள்ளே தேடி தவம் செய்து கண்டு சிவனின் திருவடியை சரணாகதியாக அடைந்தேன். இவ்வாறு மனம் ஒன்றுபடாமலும் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலும் உடலை வருத்தி கொண்டும் வெறும் உலக ஆசைகளுக்காகவும் தவம் செய்வது குற்றமாகும். இவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு தவம் செய்யாமல் தமக்குள்ளே ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சிந்தனைகளால் குழப்பிக் கொண்டு பல உலகத்தவர்கள் செய்கின்றதெல்லாம் எந்த தவமாகும்? ஆகாது அப்படின்னு சரவணையாதங்கள் கொடுத்திருக்காங்க. தேவாரம் டட்டோஜில இதற்கான விளக்கம். சிவனடியார்களோடு கூடி அவர்கள் செய்யும் தவத்தையே நானும் செய்து அதன் பயனாக சிவனது திருவடியை தரிசித்தேன். பின்னர் திருவடியின் கீழ் இருத்தலாகிய வீடு பெற்றி அடைய விரும்பியே பின்னும் தவத்தை செய்து அதனை அடைந்தேன். அவ்விரு தன்மைகளையும் நீக்கி வாளா மெய்வருந்து செய்யும் தவம் தவமாகாது, அவமாம். ஆகவே உலகோர் பலர் இவ்விரண்டையும் விரும்பாது பிணங்குவராயின் அவரை எத்தவத்தோர் என்பது. இதன் குறிப்புரையாக, சிவகதி கண்டேன் என்றதால் குறைகளும் அவனுடையதாயிற்று. அவ்விரண்டாலும் கூடுதற்கும் தேடுதற்கும் செயற்படு பொருள் இவை என்பது விளங்கிற்று. இவை கலைந்து செய்வது ஏதம் என மாற்றுக. பிணங்குதல் இந்நெறியோடு மாறுபட்டு பிறவாறு செய்தல். எத்தவத்தோர் என்பது யாதொரு தவத்தையும் உடையரல்லர் என்பது குறித்து நின்றது. இதனால் சிவநெறி வழிபடாது செய்வன தவமாகா என அவைகளது இகழ்ச்சி கூறப்பட்டது. சிவத்தை பேணி தவத்திற்கழகு என்றார் அபயார். கௌரியம்மா, வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி, நல்ல விளக்கங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1636. கூடி தவம் செய்து கண்டேன் குறைகளல், தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி, வாடி தவம் செய்வதே தவம் இவை கலைந்தூடிற் பல உலக் கோரத்தவரே. பல உலகோர் எத்தவரே அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது. தூடி பல உலகோர் எத்தவரே. Translation: By concentrating on penance, I experienced the majestic feat. By seeking penance, I experienced final deliverance. Real performance of penance is the yearning of the heart. If one pulls out of these, what kind of renunciate is he? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடி தவம் செய்து கண்டேன் குறைகள். அந்த கூடி தவம் செய்தேன், அது நம்ம சிவனடியார்களையும் பார்க்கலாம், குருவோட கூடியும் பார்க்கலாம். ஆனால் யார் கூட கூடினாலும் நமக்குள்ள மனம் ஒன்றுபட்டு நமக்குள்ள தேடினாதான் அது நம்மளால இறைவனை பார்க்க முடியுங்கிறதுனால நான் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள நடக்கிறதா பார்க்குறேன். மனம் ஒன்று கூடி, ஏன்னா தவம்னா என்னன்னு சொல்றதா இந்த 3 வரியும் இருக்கு. இதுதானே தவம், இதை விட்டுட்டு உலகத்தார் என்னென்னமோல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால தவத்துக்கான விளக்கம் கொடுக்கறதாவும் இதை பார்க்கலாம். கூடி தவம் செய்து கண்டேன் குறைகளல். ஏன்னா இப்ப நம்ம மனதுல இருந்து முதல் நிலையில இருக்கும்போது நம்ம மனதுல இருந்து தானே நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு விஷயம் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். இந்த மனதுல இருந்து பண்ணும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மனம் ஒடுங்கி ஒரு நிலையில கொண்டு வந்தாதான் இன்னொரு விஷயம் நமக்குள்ள இருக்கு, இறைவன் திருவடியாக இருக்கிற அந்த வைப்ரேஷன், அந்த நிலை,
அந்த விஷயம் நமக்குள்ள இருக்குன்றத உணர்றத முதல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல நமக்கு போகணும்னா மனம் ஒருநிலைப்படணும். மனம் புலன்கள் வழியா அது சொன்னது செயல், அது பிரம்ம நிலையில இருக்கும் இல்லையா, முதல் நிலையில இருக்கும்போது அது என்ன எண்ணங்களை உருவாக்கி படைப்பு நடக்கிற இடம், அதுக்கான செயல்களை செய்து நம்ம அதுக்கான வினைகளை நோக்கி போயிட்டு இருக்கிற இடம் அந்த இடம். அதனால ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணி எதை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்குவோம், எதை போடணும்னு நினைக்கிறோமோ போடுவோம். அப்படி நம்ம எண்ணங்களையும் உருவாக்கி அதுக்கான செயல்களையும் உருவாக்கி அதுக்கான வினைகளையும் உருவாக்கி அப்படி போயிட்டு இருக்கிற இடம், அந்த படைப்பு நடந்துட்டு இருக்க இடம். இப்படி போயிட்டு இருந்ததுன்னா நம்மளால வந்து நமக்குள்ள வேற ஒரு மனதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குன்றது தெரியாது இல்லையா. அப்ப அந்த மனதுன்றத ஒருநிலைப்படுத்தணும். அந்த ஐம்புலன்கள் வழியா அப்படி எல்லாத்துக்கும் சக்தி போய்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த சக்தி எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருக்கணும்னா அதுக்கு நம்ம கவனத்தை ஒருநிலைப்படுத்தணும். அதுதான் இங்க நான் கூடின்றத பாக்குறேன். மனம் ஒன்று கூடணும்னா நம்ம கவனம் ஒன்று, ஏன்னா எதுல கவனம் வைக்கிறோமோ அதுலதான் நம்ம சக்தி போகும் இல்லையா. அப்ப கவனத்தை வந்து ஒரு நிலையா கூடி வைத்து தவம் செய்யும் போதுதான் நமக்கு என்ன தெரியும், நமக்குள்ள இந்த மனமை விட்டுட்டு இன்னொரு ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு, இறைவன் திருவடிங்கிறது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது முதல் நிலையில தெரிய வர்றது. கண்டேன், நான் உணர்ந்தேன், அந்த திருவடியை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்னு. தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி. இது அடுத்த நிலை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை ஒரு அதனாலதான் பக்தி மார்க்கத்துல இருந்து ஒரு சிலையில கவனத்தை வைக்கிறதுல இருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம கொண்டு வந்து தேடினா அதுல நிற்கணும். நம்ம வந்து நாடி அந்த உள்ள திருவடி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா திரும்ப நம்ம தேடி தேடி இது வெளிப்புறமாவும் சொல்லலாம், குகையில தவம் பண்றது, இமயமலையில மலை இடங்கள்ல போய் தவம் செய்யறது. ஏன்னா ஆற்றல் எந்த இடத்துல அந்த வைப்ரேஷன்ல நம்மளை நிக்க வைக்கும். கோயில் இந்த மாதிரியான தண்ணிக்குள்ள நின்று தவம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்ப அதையே பிடிச்சிட்டு இருக்க முடியும், அந்த திருவடியே அவங்களால பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்குன்னு பார்த்து அவங்க ஊர் ஊரா போவாங்க. அந்த கோயில் கோயிலா போவாங்க, மலையா போவாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல அதிலே நிற்க முடியுது, அந்த திருவடியிலே அவங்களுக்கு எந்த மனசலனம் இல்லாம அங்கேயே நிற்க முடியுதுன்னு அந்த இதுவும் செய்வாங்க. நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த இறைவனை நாடியே அந்த இறைவனை பற்றி கொண்டே இருக்கிறது தான். ஏன்னா திருவடி முதல்ல தெரிஞ்சிருச்சு, அப்புறம் திருவடியே நம்ம பற்றி கொண்டே இருந்தாதான் இந்த மனம்ல இருந்து நம்ம வெளில வர முடியும். கண்டேன் சிவகதி. அந்த சிவனுக்கான மோட்சம் தான் அந்த ஆன்ம விடுதலை அடைகிறது. அது வந்து 2வது நிலை. சிவனுக்கான மோட்சம் எப்பன்னா அந்த நம்ம வந்து அந்த அப்ப உணர்ந்தார். எப்ப உணர்ந்தார்னா அதிலே நாடி நாடி தவம் செய்யும் போது முதல்ல அதை கண்டுபிடிக்கிறாங்க, இது திருவடி இருக்குன்னு. அந்த திருவடியிலே தேடி தேடி அதிலே இருக்கும்போது அந்த நிலையிலே நம்ம இருக்கிறோன்ற உணர்வு வருது. அந்த நிலையிலே நம்ம மனம் வந்து இன்னும் சூன்யமாகி போய்கிட்டே இருக்கிற நிலை. அதுதான் விழிப்புணர்வு நிலை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த சிவகதி வந்துடும். வாடி தவம் செய்வதே தவம். இங்க வாடிங்கிறது வந்து இப்ப சிவநிலைக்கு பிரம்மர் விஷ்ணு, இப்ப இந்த 3வதா இடம் வந்து சிவநிலையில வந்து நம்ம மனம் முழுமையாக வாடி போகணும், முழுமையாக இறைவன் பக்கம் சேரணும். இங்க அழிவது நடக்கணும். முதல்ல அந்த படைப்பு நடக்குதுல, அப்புறம் கண்டுபிடிச்சோம், அப்புறம் அதிலே நின்று அதையே காத்து நின்னோம். இப்ப வந்து நமக்கு அழிக்கணும். நான்ன்றது மனம் வாடி போகணும். அந்த மனமற்ற நிலையில நம்ம இருந்தாதான் அதுல இருக்கிறதா உண்மையான தவம். அதுதான் சிவத்தை அடைவதற்கான தவம். இதுதானே தவம். இவைகளை விட்டுட்டு நீங்க இவை கலைந்து விடில் பல உலகோர் தவறே. இதெல்லாம் விட்டுட்டு உலகத்தோர் எந்த தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எதை தவம்னு சொல்றாங்க. ஏன்னா மனதில இருந்தே போகும்போது மனம்ன்றது ஒரு உலகத்தோர் நடந்துக்கிறது வந்து மனம்ல இருந்து இல்லையா. மனம் வந்து மாயைனா அது சொல்றதா உண்மைன்னு நம்ம நம்பிடுவோம் இல்லையா. ஒரு 5 ரூபா பிரச்சனையை வந்து 50,000 ரூபாய் பிரச்சனையாக காமிக்கும். இதுதான் உலகத்திலே பிரச்சனை, இதுக்கெல்லாம் நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். 5,000 ரூபாய் பிரச்சனையை வந்து 1 ரூபா பிரச்சனை மாதிரி காமிக்கும். இதெல்லாம் மேட்ரா அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம இதெல்லாம் மேட்ரா அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். மனம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. அது பெரிய பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா பெரிய பிரச்சனை, சின்ன இதெல்லாம் மேட்ரே இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் ஒண்ணும் இல்லை. நம்ம அது சொல்றதுதான் உண்மை நினைச்சுப்போம், அவ்வளவுதானே தவிர அது மாயை. ஏன்னா இங்க கவலைப்படுறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. இங்க எப்ப கவலை வரும்னா நம்ம ஈகோவை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கவலை வந்துடும்.
நம்ம சொல்லுவோம்ல, கோவப்படுறவங்களுக்கு தான் ஈகோ இருக்குன்ட்டு. கவலைப்படுறவங்களுக்கும் அதே அவங்களோட வெளிப்பாடு வந்து கவலைப்படுறது. இவங்களோட வெளிப்படுறது வந்து கோவப்படுறது. என்ன கஷ்டப்படுத்துனாங்கன்னு கவலைப்படுவாங்க. என்ன மதிக்கலன்னு கோவப்படுவாங்க. ஆக எல்லா இடத்துலயுமே என்ன இருக்குன்னா, அந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்கும். நானுன்ற ஒண்ணு இருக்கிறனால தான் இங்க உலகத்துல இந்த மாயை எல்லாம். இத பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றதும் மனம் தான். இது ஒண்ணும் மேட்டர் இல்லன்னு சொல்றது. அது அது என்ன சொல்லுதோ அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம போய்க்கிட்டே இருந்தோம்னா, தவத்துல எப்படி இந்த உலகத்தார் பண்ற தவம் வந்து வர முடியாது. இந்த உலகத்தார் மனம்ல இருந்து விடுபட்டு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மைன்ற ஒரு விஷயம் இருக்குன்றத புடிச்சு நம்ம போனாதான் நம்ம இறைவனை நோக்கி போக முடியும். மனதோடயே அந்த பொய்யான விஷயத்துல அது சொல்றதையே தான் கரெக்டு, இவங்க சரியில்லை இவங்க சரி அப்படின்னு அது பேசிக்கிட்டே இருந்ததுன்னா நீங்க அதுபடியே போனீங்கன்னா அது பொய்யா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன நமக்கு விதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பேசிட்டு இருக்கோம். அந்த பொய்யான விஷயத்த புடிச்சிட்டு போக முடியாது. உண்மையான விஷயம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இறைவன் திருவடியை பிடிச்சாதான் நம்மளால இறைவனை நோக்கி போக முடியும். மனதுல இருந்து நம்ம வெளில வரணும். இதுதான் உண்மையான தவமா இருக்கும் அப்படின்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லா பார்த்தாச்சு, நிறைய விளக்கங்கள். ரத்னகுமார் 2 பகுதிகள் வாசிச்சாச்சு. லைனையா நல்ல அழகான குட்டி கதையோட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கௌரிமாவும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்தா போதும். அது கூட கூடுதலா பார்க்கறதுதான். வாடி தவம் செய்வதே தவம். இவை களைந்து ஊடில் பல உலகோர் ஒத்தவர் அப்படிங்கிறது அந்த கடைசி வரியோடைய பிரிச்சு படிக்கக்கூடிய தன்மை. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இவை களைந்து ஊடில் பல உலகத்தோர் மன்னிக்கணும். இவை களைந்து ஊடில் பல உலகோர் ஒத்தவர். அப்போ இந்த யார் உலகத்தை ஒத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னாக்க, இவை களைந்து ஊடில் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம மேல இருந்து பார்க்கலாம். கூடி தவம் செய்து கண்டேன் குறை கடல் அப்படின்னு அந்த இதுக்கு முன்னாடி அந்த தவம் என்கின்ற ஒரு தன்மைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு திருமூலர் நமக்கு வரிசையை சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. எப்படியெல்லாம் தவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மாதிரியான மெத்தட்ல எல்லாம் தவம் செய்து நம்ம எதை அடைவோம் அப்படின்னா அத்தனை பெரிய விஷயத்தை அடைவோம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வரியில ஒரு வார்த்தை சொல்றாரு, வாடி தவம் செய்வதே தவம் அப்படிங்கிறார். என்னது வாடி தவம் செய்தல்? எதுக்காக இந்த வார்த்தையை உபயோகம் பண்றாரு அப்படின்னாக்கா, இப்ப நம்ம வாடுறது அப்படின்னா நமக்கு தெரியும், தண்ணி இல்லாம வாடுறது, அதுதான் நம்ம வாடுறது அப்படின்னு சொல்லுவோம். செடி வாடி போச்சு அப்படின்னா இல்லைங்களா? அப்ப என்ன அப்படின்னா, மண்ணுக்கும் அதற்கும் உண்டான தொடர்பு போயிடுச்சு. ஆனா உயிர் இருக்கு இல்லைங்களா? அந்த நீர் அதற்கு உண்டான அந்த செல்களுக்கு உண்டான உணவு கிடைக்கவில்லை. அதனாலதான் அந்த செடி வாடுறது. இந்த வாடுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எதுக்குதான் நம்ம உபயோகம் பண்ணுவோம் அப்படின்னாக்க, மரம் செடி கொடி இதுகளுக்குதான் உபயோகம் பண்ணுவோம் வாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அந்த வாடுதல் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை நம்ம உபயோகம் பண்ண மாட்டோம். வள்ளலார் சொல்லியிருப்பாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. என்ன நீங்க இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம நினைக்கிறோம் அவர் கருணையில
சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுவும் தான், அதுதான் அப்படிங்கறதும் நிறைய பேருடைய நம்பிக்கை. ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, வாடி தவம் செய்வதே தவம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாடி, இப்ப இந்த இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை நீங்க பொருத்தி பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பார்த்த மாத்திரத்துல, ஒரு சிவனடியாரை பார்த்த மாத்திரத்துல அவர் சிவனடியாராக மாறக்கூடியவர் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த வாடி தவம் செய்வதே தவம் அப்படிங்கும் போது, இந்த புலன் இன்பங்களுக்கு உணவளிக்காமல், இந்த புலன்களுக்கு உணவளிக்காமல் என்ன பண்றோம் நம்ம, அந்த அத்தனை அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு திருமூலர், வரிசையா சொல்லிட்டே வந்தாரு. ஆனை குழாமும் அதற்கு உண்டான உணவு, அதாவது அதற்கு உண்டான தன்மையை நம்ம கொடுக்காம நம்ம வந்து பகைத்து எழுந்து நம்ம பூசல் உட்பட்டு அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப அந்த அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம். இந்த புலன்களை அதனுடைய வழி போக விடாமல், அதற்குண்டான விஷய ஞானத்தை அளிக்காமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, இறை வழி போகக்கூடிய தன்மையில நம்ம அது திருப்பணும் அப்படின்னு. இப்ப நீங்க சொல்லலாம், அந்த பழக்கம் உண்டு ஒரு சிலருக்கு. பேச ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு உலக விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஏதாவது ஒரு காசிப்போ இல்ல ஏதாவது ஒன்ன பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அப்படியே வெளில பேச மாட்டோம். பேச மாட்டி, உங்க ஆபீஸ் எப்படி இருக்கு, உங்க வீடு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்கள பத்தின ஒரு பார்வையை, அதாவது அவங்க அவங்க நம்ம எதை கேட்க விரும்பவில்லையோ அதை தவிர்த்து மிச்சது எல்லாத்தையும் பேசுவோம் நம்ம அவங்க கிட்ட. இது இது நம்ம பண்றது. ஏன்னா அவங்களுடைய அந்த தன்மைக்கு நம்ம உணவளிக்கவில்லை. அதேதான் இந்த இடத்துல வாடி தவம் செய்தல் அப்படின்னா, இந்த 5 புலன்களுக்கும் உண்டான உணவை நாம் அளிக்காது என்ன பண்றோம் அப்படின்னா, அதை இறையை நோக்கி திருப்புகிறோம். அப்ப அது இந்த உலக விஷயங்கள்ல வாடி போச்சு. அதுதான் அந்த இடத்துல வாடி தவம் செய்தல் அப்படிங்கிறது. அப்போ புலன்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்ல, மனதுக்கும் அதனுடைய விஷயத்த இல்ல. மனதுக்கு என்ன தேவைன்னா விஷயஞானம் தேவை. எனக்கு அவ்வளவு தெரியும், இவ்வளவு தெரியும், இவ்வளவு தெரியும், இவ்வளவு தெரியும், அது இல்ல அந்த இடத்துல. அந்த இடத்துல வேற எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த இறையோடு நிற்கக்கூடிய அந்த தன்மை தான் வாடுதல். அப்போ இந்த உலக விஷயங்கள்ல இருந்து அதை எடுத்துட்டாலே செடி வாடுற மாதிரி மனசு வாடி போயிடும். அது அப்படியே அமைதியா உட்காந்துருக்கும். மனசு வாடி போச்சு அப்படின்னாக்கா புத்தி வாடி போயிடும். அதுக்கு விஷயம் தேவையில்ல, அது மனம்னா ஊட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊட்டி கொடுக்காம நம்ம தனியா அதை விட்டுட்டோம்னா புத்தி இறை சிந்தனையிலேயே ஓடிடும். புத்தி இறை சிந்தனையில இருக்கும்போது அகங்காரம் இருக்காது. அப்ப எல்லாமே வாடும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப கட்டம் என்னன்னா புலன் வாடுதல். அதனாலதான் வாடி தவம் செய்தல். இப்ப பாருங்க, இப்ப அங்க போங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லும்போது, சிவனடியாரை பார்த்த மாத்திரத்தில், தவம் செய்வோரை பார்த்த மாத்திரத்துல அவருக்குள்ள அந்த தவம் கிளர்ந்தது, இல்லைன்னா அவருக்குள்ள இருந்த அந்த தவம் வெளிப்பட்டதுன்னு கூட நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்படி அப்படி இவை கலைந்து ஊடில். ஊடில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊடுதல். அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கோபம் கொள்ளுதல், இல்லைன்னா மாறுபடுதல், பிணக்கு ஊடல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஒரு அழகான தமிழ் வார்த்தை. இதை இலக்கியங்கள்ல நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம். அப்போ அந்த ஊடில் அப்படின்னா பிணக்கு கொள்ளுதல். எதிலிருந்து பிணக்கு கொள்ளுதல்? இவை கலைந்து ஊடில். எது கலைந்து ஓடில்? வாடி தவம் செய்யாது இவை கலைந்து ஊடில் அப்படின்னாரு. அப்ப முதல்ல கூடி தவம் செய்யாது, தேடி தவம் செய்யாது, வாடி தவம் செய்யாது, அவைகளோடு ஊடில் அப்படின்னா அது கூட எல்லாம் பிணக்கு கொண்டு. அப்ப பிணக்கு கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நேர் எதிர்மாறா பண்ணக்கூடியது. நம்ம ஒரு குழந்தைய திட்டோம்னா அதை நம்ம சொன்னோங்கிறதுக்காகவே வேற ஒரு விஷயத்த பண்ணோம். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல அதுங்களோடு பிணக்கு கொண்டு என்ன பண்றோம்? இவை கலைந்து ஊடி. அப்போ அந்த 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 இடத்துல அத்தனை தவ விஷயங்களையும் கலைந்து ஊடி பல உலகத்தோர் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பல உலகத்தோர்? ஒரு உலகத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப பல உலகத்தோர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா
என்ன பல உலகத்தோர் பல உலகோர் ஒத்தவர் அப்படின்றாரு. பல உலகோர் ஒத்தவர் அப்படின்னா எப்படி இந்த உலகத்துல தானே நம்ம இருக்கோம், அப்புறம் ஏன் பல உலகோர் ஒத்தவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த இறை காலடியை தவிர்த்து அந்த சிவகதியை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனை உலகுகளிலும் விழைவு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. விழைவுனா ஆசை, விருப்பம் இல்லைங்களா? அது இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க விண்ணுலகுல பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கு. இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். இந்திரனை பத்தி சொல்லியிருக்காங்க, வருணனை பத்தி, அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் பத்தி. அதற்கு பிறகு நம்ம கீழ் உலகம், மேலுலகம், நாகர் உலகம், இந்த மாதிரி பல உலகங்கள் நாம் அறியாமல் இந்த உலகில் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பல உலகங்கள்லயும் என்னதான் நிரம்பி இருக்கு அப்படின்னாக்கா ஆசை விழைவுதான் நிரம்பி இருக்கிறது. ஆனா அதெல்லாம் எதனால வருது? இந்த கூடி தவம் செய்வதிலிருந்து, தேடி தவம் செய்வதிலிருந்து, பாடி தவம் செய்வதிலிருந்து பிணக்கு கொண்டு மாறுவதால் நிகழக்கூடியது. அப்ப நீ அத்தனை உலகத்துலக்காரங்களும் எப்படி இருக்காங்களோ நீ அப்படி இருக்க. ஆனா அப்படி எல்லாம் இல்லாம வாடி தவம் செய்தால், இறையடியை பற்றி கொண்டால் நீ அத்தனை உலகத்தையும் ஜெயிக்கலாம். அப்ப அத்தனை உலகத்திலிருந்தும் நீ தனித்துவமாக நிற்கலாம். அப்ப ஒரு உலக ஜெயிக்கிறது இல்ல, அத நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பண்ணலாம். நம்ம நினைக்கலாம் நம்ம இங்க இருந்து எவ்வளவு உலகத்துக்கு போயிட முடியும், எவ்வளவு ஊருக்கு டிராவல் பண்ணிட முடியும். மேக்சிமம் நடந்து போனா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் நடந்துட முடியும் எனக்கு தெரியலங்க. ஒரு 20 கிலோமீட்டர் நடக்குமா, இல்ல 30 கிலோமீட்டர் நடக்குமா? இதே நம்ம பைக்ல போனா ஒரு 100 கிலோமீட்டர் போயிடலாம், இல்லைன்னா ஒரு 200 கிலோமீட்டர் போயிடலாம். கார்ல போனா 600 கிலோமீட்டர் போயிடலாம், இல்ல 1000 கிலோமீட்டர் போயிடலாம். ஹெலிகாப்டர்ல போனா ஒரு நாளைக்கு 3000 மன்னிக்கணும் 30,000 கிலோமீட்டர் கூட நம்மளால தாண்ட முடியும். ஆனா இப்படி போய்கிட்டே இருந்தா அவ்வளவுதான் லிமிட். அதெல்லாம் வேண்டாம். நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கியோ அந்த இடத்துல இருந்து நீ நினைத்த மாத்திரத்தை கடக்கக்கூடிய தன்மையை இந்த மனது கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த மனது மாதிரியே நம்ம நினைத்த மாத்திரத்தில் நம்ம உள்ளே இருந்து நாம் தவம் செய்ய வாடி தவம் செய்ய பல உலகத்தவரையும் உட்காது நாம் இறைகதியை ஏக முடியும். அப்ப அத்தனை பேருக்கும் மேல நம்மளால பயணிக்க முடியும். அத்தனை பேரையும் தாண்டி அந்த இறை அனுபவத்தை பெற முடியும். அப்ப அவங்க எல்லாரும் ஒரு தட்டுல இருக்காங்க. நீ எந்த இதுவும் பண்ணாம உன் உள்ளுக்குள்ள இருந்தே நீ அவங்கள எல்லாரையும் விட மேல். இல்ல அவங்க எல்லாரையும் விட மேல்ங்கிறது ஒரு கம்பேரிசன் தான். அது அதுக்காக அந்த ஆணவம் அகங்காரம்ல இல்ல. அத்தனை பேர் செய்யக்கூடிய செயலில் இருந்து மேன்மையான செயலை உன்னால் செய்ய முடியும். எப்படி? வாடி தவம் செய்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப 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 அற்புதமான ஒரு மந்திரம். இதுக்குள்ள இன்னும் பயணப்படும் போது இன்னும் நல்லா இருக்கும். நான் உண்மையிலே இன்னைக்கு அர்த்தநாரியா இருந்திருந்தால் இந்த மந்திரத்துல இருந்து இந்த வாடி தவம் செய்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான வள்ளலாருடைய ஒப்புமை என்னுடைய பார்வையில சரியா அப்படிங்கிற ஒரு உரைத்தல் எனக்கு கிடைச்சிருக்கும். அற்புதமான மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர்ந்ததுக்கு அந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை எடுத்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க மேம். நீங்க வாடி தவம் செய்தல் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது ஐம்புலன்களும் சாப்பாடு போடாம வாட விடுறது அந்த மாதிரியான அர்த்தத்துல கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. மிக்க நன்றி. அந்த இன்னும் இதுல விஷயம் இருக்கான்றீங்க. இவ்வளோ விஷயம் சொன்னீங்க இந்த வாடி தவம் செய்தது. மிக்க நன்றிங்கம்மா, அற்புதமா இருந்தது. வேற யாரும் எதுவும் கருத்து, கேள்வி? வாங்க சிவலிங்கம் ஐயா. ஆமா, நான் திருமந்திர வாசி. வாங்க விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1636வது திருமந்திரம். தன்னை அறிவதே தவம். திருமந்திரம். கூடி தவம் செய்து கண்டேன் குறைகளல், தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி, வாடி தவம் செய்வதே தவம், இவை களைந்து ஊடில் பல உலகோர் ஒத்தவரே. அருமையான திருமந்திரம். சிவ சிந்தனையில் மனத்தை பொருத்தி
தவம் செய்து பரம்பொருளின் தண்டை ஒலி செய்யும் திருவடிகளை கண்டேன். தியான நிலையில் பல நாள் முயன்று தவம் செய்து சிவனருள் காண பெற்றேன். இப்படி இறை அருளை நம்பியும் உடல் வருந்தி வாடியும் துருவ நிலையில் நின்று தூய சிந்தனையுடன் செய்வதே தவம். ஆனால் இந்த முறைகளை எல்லாம் மேற்கொள்ளாது இவற்றிற்கு முரணான வகையில் செய்யும் தவம் என்ன தவமோ இது தவம் அல்ல, அவம் என்று இழிந்து உரைத்தவாறு என்க. குறைகழல் ஒளி செய்யும் வீரக்கழல் வாடி உடல் வருந்தி மெலிந்து இளைத்து களைதல் முன்னர் சொன்ன முறைகளை விட்டு விடுதல், ஊடி பிணங்கி மாறுபட்டு கழக வெளியீட்டில் திருவருளோடு கூடி சிவத்தை பேணுவதாகிய தவத்தை செய்து அவன் திருவடியை கண்டு கொண்டேன். அத்தவ வழியே சென்று சிவ நிலையையும் கண்டேன். முன்னாக இவ்வுண்மை உணர்ந்தவர் உடல் வருந்துபடியாக தவம் செய்யார். ஐம்புலன்களையும் வென்றவர் பல உலக பண்பினர் ஆவர். வெல்லாது ஊடி நிற்பவர் ஒரு தவமும் உடையவர் ஆகார். கூடி மனம் ஒருமைப்பட்டு வாடி உடலை விரதங்களால் வாட்டி இவை களைந்து ஊடில் இவ்வாறு தவம் செய்வதை விட்டு மாறுபடில் உலகோர் எத்தவரே உலகினர் எவ்வகை தவமும் உடையர் ஆகார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக அருமை. வாங்க சிவலிங்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம்மா. இந்த பாடலை கூடி தவம் செய்து கண்டேன் குறைகழல், தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி, வாடி தவம் செய்ததே ஏதபம், இவை கலைந்து ஊடி பல உலகோர் எத்தவரே அப்படிங்கிற மாதிரி நான் வாசிச்சேன். அது சரியானு தெரியல. ஒத்தவரே அப்படின்னு இருந்துச்சு. உலகோர் ரொத்தவரே ரோ அப்படின்னு போட்டிருந்தா ஒத்தவரேன்னு வந்திருக்கலாம். உலகோர் ரெத்தவரேன்னா எத்தவரே அப்படிங்கிற மாதிரி நான் வாசிச்சேன். அது சரியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும்னு நினைச்சேன். ரெண்டாவது இது கூடி தவம் செய்து அப்படின்னா, இப்போ உடலா எடுத்து ஒரு பார்வை பார்த்தேன். இந்த உடல் இந்த மனம் இந்த ரெண்டும் பொருத்தி பார்த்தா நல்லா இருந்தது. அப்ப வாடி அப்படின்னா உடலை வருத்தி நீ செய்யறது ஒரு தவம் இல்ல. இப்ப உடல்ங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம தவம் செய்யறதுக்கு கூட உட்காரவே முடியாது. அப்படியே ஒரு பார்வை எனக்கு பட்டுச்சு. அது கேட்கத்தாங்கம்மா. நன்றிங்கம்மா. கிருத்திகாமா. ஆனா அந்த 4வது வரி வேற மாதிரி ஒவ்வொரு இதுலயும் போட்டிருக்காங்க. ரத்னகுமாரையா, நீங்க படிச்சதுல கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது இல்லைங்கய்யா? நீங்க வேணாலும் அதை திரும்ப படிக்கலாம். என்னோடதுல தூடிற் பல உலகோ வெத்தவரேன் தான் என்னோடதுல போட்டிருக்காங்க. ஐயா படிச்சது வேற மாதிரி இருந்தது. சரவணனைய தளத்துல வாடி தவம் செய்வது ஏதம் இவை கலைந்து ஊடில் பல உலகத்தோர் எத்தவம் ஆமே அப்படின்னு சரவணனையா தளத்துல கொடுத்துருவாங்க. உங்க இதுல கொடுத்துருவோம். வாடி தவம் செய்வதே இவை கலைந்து ஊடில் பல உலகத்தோர் எத்தவரே அப்படின்னு சில பேர் இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு, எத்தவரேனும் இருக்கு ஒத்தவரேனும் இருக்கு. பட் எல்லாமே ஒண்ணுதானே. எது தவம் அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த பல உலகத்துல செய்யக்கூடியவங்க தவம் எது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல பல அத்தகைய எந்த ஒரு விஷயமும் பிணக்கோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை ஒத்தவர்கள் அப்படின்னு. ஸோ ரெண்டுமே அந்த ஸ்டாண்ட்லைன் ஒண்ணு போலதான் வருது. இதெல்லாமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது படி எடுத்ததல் ரொம்ப காலங்களுக்கு பிறகு, வாய்மொழியாகவே தான் இது வந்திருக்கு. அப்போ
அப்ப கூட கற்பிக்கப்பட்டு தான் அது பின்னாடிதான் படி எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சிறு சிறு பாடபேதங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா பொருள் மாறுபடாது. அதனால எத்தவரேனும் புரிஞ்சுக்கலாம், ஒத்தவரேனும் புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த பொருள் மாறுபடலாங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த கூடி தவம் செய்தல் அப்படிங்கிறது நம்ம உடல் நம்முடைய தன்மை அப்படின்னு பார்த்துட்டு இந்த உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து புலன்களும் ஒன்று கூடி இறைவனை சேர்ந்து தவம் செய்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல பார்வையா இருக்கு. நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்கம்மா. அருமையான பார்வை. அந்த கூடி தவம் செய்தது அதுவும் அருமையான பார்வைங்கய்யா. அதுமாதிரி நீங்கள் வாடி தவம் செய்தும் உடலே இல்லாமல் அப்படின்றது அதான் இங்கே மனமாகவும் ஐம்புலன்களாகவும் பார்க்குறதும் அதுவும் அந்த மாதிரி பார்க்குறதாகவும் பார்க்கலாம். நன்றிங்கய்யா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? ரத்னகுமார் ஐயா வாங்கய்யா. நன்றிங்கய்யா. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவின் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு யான் பெற்ற இன்பம் பெருகை விளையாடும் என்று திருமூலரின் கூற்று கேட்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் தெளிவெடுத்து சிறப்பித்த மேம்பர்களுக்கு மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சாசனம் 5, 4, 3, 2